வணக்கம். மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் திரு கமல்ஹாசன் அவர்கள் மாநிலங்களவையின் உறுப்பினராக பொறுப்பேற்றுள்ளார். இந்த தருணம் என்பது அவரை போன்ற நல்லுள்ளம் கொண்டங்களை மிகுதியாக நேசிக்கக்கூடிய அனைவருக்குமே மிகுந்த மகிழ்ச்சியான தருணம். அப்படியாக அவரின் வழிவந்த நாங்கள், கட்சியினராகவும் இருக்கக்கூடியவர்கள், பொறுப்பாளர்கள் அனைவரும் இந்த சூழலை மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறோம். தலைவர் அவர்கள் அந்த பொறுப்பினை தான் துவங்கிய தருணத்திலிருந்து அவர் மீது வரவேற்புகளும் எதிர்பார்ப்புகளும் சவால்களும் மிகுந்ததாக உள்ளது. ஒரு மக்கள் சார்ந்த சூழலில் மக்களுக்கான குரலாக இன்றல்ல நேற்றல்ல தான் கலைத்துறையில் ஈடுபட்டிருந்த பல்வேறு கால சூழலிலிருந்தும் தொடர்ச்சியாக அதனை பதிவு செய்தவர் தலைவர் கமல்ஹாசன் அவர்கள். கேளிக்கை என்பதும் சினிமா காட்சி ஊடகம் என்பதும் வெறும் பொழுதுபோக்காக இருந்த காலகட்டங்களில் கூட நற்பணி இயக்கம் என்று தனது ரசிகர்களை ஒரு நற்பணி செய்யக்கூடியவர்களாக மாற்றி அமைத்து உடல் தானம் துவங்கி, இரத்த தானம் துவங்கி, கண் தானம் துவங்கி, மாணவர்களின் படிப்புகளுக்கான செலவினங்களும் மருத்துவ உதவிகளும் இப்படி பல்வேறான காலகட்டங்களில் தன்னால் இயன்றதை அந்தந்த சூழலில் செய்து கொண்டே இருந்தவர் 2018 மக்கள் நீதி மய்யம் என்ற அரசியல் பரிணாமத்தை முன்வைக்கின்றார். பல்வேறு அரசியல் திட்டங்கள் ஒரு புறம் இருந்தாலும் இன்றைய கால சூழலில் இன்று களம் இருக்கும் தன்மைகளில் எதை நோக்கி நாம் செல்ல வேண்டும், நாம் அதிகாரத்தின் இடத்தில் இருந்தால்தான் மக்களுக்கான விழுமங்களை முறையாக செய்ய வேண்டும் என்பதை அறிந்தவர் அரசியல் சூழலிலிருந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார். தலைவர் அவர்கள் வெறும் இந்த எம்பி பதவி அப்படி என்ற காரணங்களுக்காக இந்த பொறுப்பினை ஏற்றுக்கொண்டார் என்பதல்ல. களம் இன்னும் சற்றே மிகுதியாக இருக்கின்றது. 2026 சட்டமன்ற தேர்தல் களங்களில் தலைவர் அவர்களின் முடிவும் தலைவர் அவர்களின் அரசியல் பங்களிப்பும் மிகுந்த காரணங்களுக்கான சூழலாக அமையப்போது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த வரப்போற நாட்களில் தலைவர் அவர்கள் மக்களின் நலனுக்காக எந்தெந்த சூழலும், அதிலும் குறிப்பாக இந்தியாவில் இப்பொழுது நிலவி வரும் பிரிவினைவாதமும், மதம் சார்ந்த பிரச்சாரங்களும், வெறுப்பு பிரச்சாரங்களும், அடக்குமுறைகளிலும் நியாயமாக நேர்மையாக எதிர்கொண்டு குரல் கொடுக்கக்கூடிய இடத்தில் தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் இருக்கின்றார். ஏனெனில் அவர் தனது பயணத்தை தொடங்கிய காலங்களில் இருந்து எதற்காகவும் யாருக்காகவும் எங்கேயும் தன்னை வளைத்து கொடுத்து தனக்காக ஒரு சுயநலத்தை வேண்டும் என்பதற்காக அதனை சமரசம் செய்தவர் அல்ல. தான் துவங்கியதில் வெகுவும் நிர்ணயமாக அதை நின்று செய்து காட்டியவர். அதனால்தான் அவரை நாங்கள் சிந்தனைக்கான சூழலில் இருந்து பின்பற்றி வருவதாக இருக்கின்றோம். கமல்ஹாசன் என்னும் தனி மனிதன் எத்தனை தூரங்களை கடந்து வந்திருந்தால் தனது 64 ஆண்டு கால கலைப்பயணத்தில் இது ஒரு தொடர்ச்சியான ஒரு சூழலாக முன்வைத்து இன்று தான் எட்டியிருக்கக்கூடிய இடமானது கட்சி துவக்கம், கட்சியின் பொறுப்புகள் இப்படியாக இருந்தாலும் கமல்ஹாசன் என்னும் ஒரு ஆளுமையின் பரிணாமமே இந்த வளர்ச்சி. ஆகையால் வளர இருக்கும் நாட்களில் நிச்சயமாக அரசியல் சார்ந்த நகர்வுகளிலும் மக்கள் நலன் சார்ந்த தன்மைகளிலும் தனது நிலைப்பாட்டை உறுதியாக தலைவர் அவர்கள் முன்வைப்பார். தான் ஒரு கருவிதான் என்பதை மீண்டும் மீண்டும் பல நேரங்களில் எங்களிடம் பகிர்வார். எங்களையும் அப்படியாகத்தான் வளர்த்தார். நீங்கள் மக்களின் பால் அரசியல் என்பது ஒரு கருவியாக கொண்டு நம்மால் இயன்றதை எப்படி செய்ய முடியும் என்பதை நிச்சயம் மக்களின் பிரச்சனைகளுக்கும் அதற்கு தீர்வான இடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு கருவியாக தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் அமைவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அரசியல் களங்களும் மக்களுக்கான நோக்கங்களும் இனிவரும் காலங்களில் இன்னும் செவ்வையாக இருக்கும். அதற்கு எங்கள் அன்பு தலைவர் கமல்ஹாசன் அவர்களின் குரல் பாராளுமன்றத்தில் ஒலிக்கும். வணக்கம்.